வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் சிதம்பரம், தருமபுரி மாவட்டத்திலேருந்து. இது என்னுடைய வெத்தலை தோட்டங்க. என்னுடைய வெத்தலை தோட்டம் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் இருந்தது போன மாதத்துக்கு முன்னாடிலாம். அதுக்கு வந்து நான் பேசிக்காக அடியில் வந்து நம்ம எப்பவுமே எருவு மட்டும் தான் கொடுப்போம். இருந்தாலுமே கூட தோட்டம் வந்து சரியாக இந்த மாதிரி புழுப்பெல்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்தியா ப்ராடக்ட்டு அக்ரி ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நம்மளுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இது ஆலிப் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இந்தியா குரோவில், அதாவது எம்ஐ லைஃப் ஸ்டைல் கம்பெனிலேருந்து இந்தியா குரோ ப்ராடக்ட்டு. இது வந்து க்ரோ மேஜிக் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது வந்து பவுடர் வடிவில் இருக்குது. இது வந்து ஆலிப், இது வந்து லிக்விட் வடிவில் இருக்குது. இது வந்து 1/2 லிட்டருங்க, இது வந்து 100 கிராமுங்க. இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் தண்ணியில் தான் கொடுத்தேன் இந்த தோட்டத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி. கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து 3/4 மூட்டை வெத்தலை தான் அறுத்துச்சு. இது கொடுத்து அடுத்து 21 நாள் கழிச்சு அறுக்கும்போது 21 நாளைக்கு அடுத்து தான் வெத்தலை நம்ம அறுக்கும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு 1.25 மூட்டை இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. ஒரே 21 நாளில் எனக்கு 1 மூட்டை இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. அடுத்த அறுப்பு வரும்போது அந்த 1.5 மூட்டை குறையாமல் 2 அறுப்பு அடுத்து தாங்க இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு மந்த்லி கொடுக்க தேவையில்லைங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமோ 2 மாதத்துக்கு ஒரு டைமோ ரெகுலராக இது கொடுக்கும்போது நம்ம வேறு எதுவுமே இந்த வெத்தலை தோட்டத்தாக பண்ண தேவையில்லைங்க. எந்த விதமான இந்த கருந்தால் விழுறதோ, வெத்தலை தோட்டத்தில் கருந்தால் விழுறதோ, எந்த டிசீஸும் அட்டாக் வெத்தலை கருகிறதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணி தோட்டம் வந்து ரொம்ப செழிப்பாக வளருங்க. மேற்கொண்டு இது அடி உரமாகவும் ஒன்று கொடுக்கலாம், போஸ்டான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் நம்ம அடியிலையும் கொடுக்கலாம். நான் இன்னும் அது கொடுக்கலிங்க. அது கொடுக்கும்போது பார்த்தா இந்த கருந்தால்லாம் கொஞ்சம் சுத்தமாக அவாய்ட் ஆகிடுங்க. இது வந்து உங்களுக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இதுதான் நம்ம இந்தியாவோட ஆல்ரெடி நான் எம்ஐ லைஃப் ஸ்டைலில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 4 மாதம் ஆச்சு ஜாயின் பண்ணி. அவங்க இப்படி வெத்தலை தோட்டத்தெல்லாம் அவங்க யூஸ் பண்ண சொல்லிலாம் எனக்கு சொல்லலை. நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இப்போ ப்ராடக்டோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கிறேங்க நாமக்கல்ல. அந்த ட்ரைனிங்கை பார்த்து வேறு வீடியோவிலையும் யூடியூப்லேயும் அவங்க வீடியோ வந்திருக்கு, அந்த ட்ரைனிங் வீடியோ. அதை அட்டன் பண்ணும்போது சரி நம்ம இதுக்கும் கொடுத்து பார்க்கலாம். வெத்தலை தோட்டத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காக அவங்க எதுவுமே சொல்லலை ட்ரைனிங்லாம். எல்லா ப்ராடக்ட்டுமே சொன்னாங்க. வெத்தலை தோட்டத்தை தவிர மற்றபடி நெல், வாழை, கரும்பு, மஞ்சள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எல்லாமே ப்ரூஃப் காட்டினாங்க. சரி தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி இதுக்கும் நல்லாவே அருமையாக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. வெத்தலையோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நைஸாவோ நல்லாவோ பார்த்தீங்கன்னாக்கில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வெத்தலை. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரஃப்பாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும் வெத்தலை. மார்க்கெட்லேயும் நம்ம வந்து இப்போ இந்த அறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வெத்தலை நல்லாவே விலை போச்சுங்க. இப்போ என்ன ரேட் போகுதுங்க? ரேட்லாம் ரொம்ப கம்மி தான். இப்போ விலை கம்மி தானே. புரட்டாசி மாதம் வரைக்கும் விலை கம்மி தான். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆடி மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் விலை கம்மி தான். இப்போ அடுத்த கார்த்திகை மாதத்துலேருந்து கொஞ்சம் வெத்தலை விலை சூடு பிடிக்குங்க. அதுக்கப்புறம் கார்த்திகைலேருந்து நமக்கு பங்குனி மாதம் வரைக்கும் விலை வைக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த மருந்து போட்ட பின்னாடி உங்கள் வெத்தலை ஃபஸ்ட்டு குவாலிட்டியா செகண்ட் குவாலிட்டிங்களா? ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் குவாலிட்டினா அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இப்போ தான் ஆரம்பத்துக்கு தானே கொடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு 2 டைம் இது கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வந்துடும். செகண்ட் குவாலிட்டியில் இருக்குங்க.